வெல்கம் டு கற்கரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்யூ சர்வீஎஸ்ஐ 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பரேஷன் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ தான். கட்டாயம் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் ஒரு ஹோப் கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி கற்கரை அகாடமி மூலம் ஏப்ரல் 14 முதல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 விதமான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. சாப்டர் வைஸ் டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா, ஃபுல் டெஸ்ட் மட்டும் ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி படிச்சிருக்கவங்க அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு பேட்சும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கிலீஷ் கோர்ஸ், இங்கிலீஷ் புக் வேணும் அப்படிங்கிறவங்களும் எங்களோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டைரக்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்களோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இது நம்ம ஓல்டு இப்போ நிறைய வீடியோஸ், பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. வேர் டு ஸ்டடி நம்மளோட டெலகிராம் லிங்க்கில் போடுறோம். நீங்கள் டெலகிராம் லிங்க்கில் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் அந்த கொஷின் எங்கேருந்து வந்துச்சு, எந்த புக்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனல்லையே. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சோசியல் பார்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் எண்ணிக்கை மொத்தம் 35. அறிவியல் அப்படிங்கிற பகுதியில் கேட்கக்கூடிய எண்ணிக்கை 30. கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் இதர கேள்விகள் அப்படிங்கிற பார்ட்டில் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் மொத்தம் 15. இது இல்லாமல் நமக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் 10 தமிழ், 10 ஆங்கிலம், 40 சைக்காலஜி. இதுதான் நம்மளுடைய கொஷின் மார்க் பேட்டர்ன். இதில் இந்த 35 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 4 பகுதியாக பிரிக்கிறாங்க. வரலாறு, பாலிட்டி, ஜாகிரபி, எக்கனாமி. இதில் இப்போ இதில் 9, இதில் 8, இதில் 12 இப்படி தான் ஏறும் இறங்கும். ஓகேங்களா, ஆனால் நம்ம அந்த ஒட்டுமொத்த அந்த லைனப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 35 கேள்விகளில் முடங்கிடும். அப்போ சோசியல் பார்ட் அப்படிங்கிறது 35 கொஷின்ஸ்க்கு உள்ளது. அதே போல் வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது 30 கொஷின்ஸ் உள்ளது. இப்போ இதில் சயின்ஸில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி 7 கொஷின் கேட்குறாங்க. உணவூட்டம் அது 5 கொஷின், ரொம்ப ஈஸியான சாப்டர். அதே போல் சுற்றுச்சூழல்லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது இல்லாமல் இயற்பியலில் ஒரு 10 கொஷின், கெமிஸ்ட்ரியில் 5 கொஷின். இதுதான் இந்த 2022, 2023 இந்த 2 எக்ஸாமினேஷன்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டாகவே நம்ம பார்த்தது. அப்போ நம்ம இதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய ப்ரிப்ரேஷனோட இம்பார்ட்டன்ஸ், ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், எதை நம்ம லாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா, அந்த தயக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் விடை கிடைச்சிருக்கும். ஒரு நாளை வந்து பார்த்தீங்கன்னா பெர் டே அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வரலாறு அப்படின்னா நீங்கள் ஐஎன்எம்மும் படிக்கணும், ஹிஸ்ட்ரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசர்கள், ஓகேங்களா, அரசர்கள், தென்னிந்திய அரசு, இது மாதிரி நிறைய அரசர்கள் இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் படித்தாகும். அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஜாகிரபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பகுதிகளில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போக போக சயின்ஸையும் நீங்கள் சைட் பை சைட் சிலபஸ் வைஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். உங்களால் மார்க் வந்து நீங்கள் அதிகமான ஸ்கோர் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் சுற்றுச்சூழல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லெசன் தான். உணவூட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெசன் இருக்கும். அப்போ இந்த 3 லெசன் படித்தா 5 கொஷின், சுற்றுச்சூழல் 4 லெசன் படித்தா ஒரு 3 கொஷின் வருது அப்படின்னா நீங்கள் சுற்றுச்சூழல் ஸ்டார்ட் பண்ணுது. புரியுதுங்களா? நான் 45 பாடத்தை படித்து எனக்கு 10 கொஷின்ங்கிறத விட நான் வெறும் 7 பாடத்தை படித்து 8 கொஷின்னா நீங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் படிக்கும்போது ப்ரியாரிட்டைஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது 100% உண்டு. அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே நிறைய ஓரளவு நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணிடலாங்க. ஹார்ட் ஒர்க் இங்கே வேலைக்கு ஆகாது. ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் எந்த அளவு நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். சக்ஸஸ் மந்த்ரா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் தான். அதனால் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு தேவையானது வேர் டு ஸ்டடி, எதை படிக்கணும், நான் எதை படிக்கக்கூடாதுங்கிற தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் படிக்கிறது யூஸ்ஃபுல் இல்லையாங்கிறது தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி. நம்ம கற்கரை அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி நம்ம கொடுக்குறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்கில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பாருங்கள். அதே போல் தமிழ், இங்கிலீஷ் ரொம்ப ஒரு இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோவை, நிறைய பேரோட சக்ஸஸ் ரேஷியோவை குறைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது இங்கிலீஷ் தான். ஆனால் நிறைய பேரோட சக்ஸஸுக்கான இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தான். அதனால் இங்கிலீஷை நம்ம புக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஸ்கூல் புக்ஸ் நல்லா பாருங்கள்.
கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதே போல் இப்போ உங்களுக்கு சைக்காலஜியில் உங்களுக்கு ஒரு விஷயமே இருக்காது, மேக்ஸிமம் எல்லாம் போட்டுருவீங்க. தமிழும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. அப்போ உங்களுக்கான அந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம கற்க கன்சிடர் அகாடமி மூலம் வந்து இப்போ நடப்பு நிகழ்வுகள் ஓப்பன் சோர்ஸாக நம்ம கொடுக்க தான் போகிறோம். நீங்கள் அதை மட்டும் பார்த்தீங்கனாலும் ஒரு எனாஃபாக இருக்கும். இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கற்க கன்சிடர் பயிற்சி மையம் மூலம் உங்களுக்கான வெற்றியை வந்து கற்க கன்சிடர் பயிற்சி மையம் உறுதி செய்யும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து படிங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் தனித்தனியாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. உங்களுக்கான அடுத்த வீடியோஸ் என்ன வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.